ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்வரைன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பெரம்பலூரில் உள்ள எக்ஸிபிஷனுக்கு தான் போயிருந்தேன். 2024 பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வெளியே இருக்கிற அந்த செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. பாருங்கள், வெளியே சேர்லாம் போட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிக்சரு, அப்புறம் வந்துட்டு அப்துல் கலாம் அவர் பிக்சர், அந்த மாதிரி அவங்க பிக்சர்ஸ்லாம் இருந்துச்சு ஃபோட்டோ ஃப்ரேமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட சிலை அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்துச்சு. தள்ளி இருந்து எடுக்கணும் பார்த்தி கிட்ட போனால் நல்லா. அப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. தரமான ஸ்பாட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராட்டனம் இருந்துச்சு. பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லா என்ஜாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைலாம் போட்டிருந்தாங்க, ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம், அப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஜாமான் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் பவுடர் டப்பா, சோப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு ஜாமான் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ பாசிலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. மாடல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரிசையாக பார்த்துட்டே எக்ஸிபிஷனுக்குள்ளே நுழைஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் செய்யறதுக்கான அந்த மசாலா, காலிஃப்ளவர் 65 போகிறதுக்கு மசாலா, அதெல்லாம் போட்டு செஞ்சு காமிச்சாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டுக்கும் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அந்த பால் பார்த்துட்டு அழுதுச்சு. அப்புறம் அதுக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தோம். நீங்கள் எக்ஸிபிஷன் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீ செயினில், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ், அதில் வந்துட்டு பேர் எழுதுறது இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. நம்ம பேர் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அதில் எழுதி கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. கீ செயினில் எழுதுனா 60 சொன்னாங்க. அப்புறம் அந்த கிஃப்ட் ஐட்டம் அந்த மாதிரி இது பெருசாக கொடுக்குறது அப்படின்னா அது வந்து 150, இந்த மாதிரி இதெல்லாம் 150 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அந்த 60 ருபீஸ் செலக்ட் பண்ணி நான் பேர் எழுதினேன். எழுதி செம்மையாக இருந்துச்சு அந்த இது. உங்களுக்கு இந்த மாதிரி எழுதுனா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இருந்துச்சு, நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வாங்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா விளையாடுற இடத்துக்கு வந்து போயிட்டேன். அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பூரி, அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு குறை ஐஸ்கிரீம் இல்லை, அது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் கார்ன் கூட இருந்துச்சு, ஸ்வீட் கார்ன். அப்புறம் எல்லாம் விளையாட்டு அப்புறம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரே என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு. காலிஃப்ளவர்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் ட்ரெயின் சொல்லிட்டு போவாங்க, அந்த இதுவும் போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது அது.
அதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். அதுவும் சூப்பராக இருந்துச்சு, அதுக்கு போயிட்டு வந்தோம். நீங்கள் எக்ஸிபிஷன் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இதுக்கு ஒரு ரைடுக்கு போயிட்டு வந்தோம். அதுவும் சூப்பராக இருந்தது. நல்லா ஹைட்டாக போகும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அப்புறம் பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அது கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு 3Dக்கு போனோம். இது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. இந்த 3D இது மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருந்தது. இந்த மூவி தான் ஓடிட்டு இருந்துச்சு. இதை தான் வந்துட்டு அந்த கிளாஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். என்ன கண்ணு அப்புறம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அந்த கேம் வந்துட்டு விளையாடாமல் இருந்தோம். சரி இதை வந்துட்டு பாப்பாவுக்கு விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது மட்டும் விளையாண்டுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் நின்றுருந்தோம். இது என்ன அப்படின்னா காயின் போட்டோம்னா காயின் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி இருக்குது. அந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அதை போய் கேப்சர் பண்ணும். இப்போ பால் கேப்சர் பண்ணிச்சு அப்படின்னா பால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒன்றுமே இது பண்ணல அப்படின்னா 0 தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50. இதுக்கும் 50 தான். இது வந்துட்டு சின்ன பிள்ளைங்க உட்காந்துருக்கும். இது வந்துட்டு அப்படியே ஆடும் லைட் செட்டிங்கோட. இதில் வந்து என் பொண்ணு உட்கார வச்சு விளையாட வச்சோம். அவளும் பார்த்தீங்கன்னா அழுகாம உட்காந்து ஜாலியாக விளையாண்டா. தெரியுது சென்டரில் போய் அந்த ரெட் கலர். அப்புறம் இந்த கேம் தான் விளையாண்டோம். இதை பற்றி தான் முன்னாடியே சொன்னேன் உங்கள்கிட்ட. இதுதான் முன்னாடி வா, இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் போய் முன்னாடி போங்க. அதுக்கு யாரும் எடுத்துங்க. நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டெடிக்கு தான். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை மிஸ் பண்ணிட்டோம். பாலும் எடுக்க முடியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.